அனைவருக்கும் இனிய வணக்கம். திரைப்பட பாடலாசிரியர்களிலேயே காமு ஷெரீப் ரொம்ப வித்தியாசமானவர். அவர் ஒரு பாடலாசிரியர் என்கிற வகையில் எந்த இடத்திலும் பெருமைப்பட்டு கொண்டவர் அல்ல. அவரினுடைய இலக்கிய பணி, அவருடைய எழுத்து பணியில் பாடலாசிரியர் என்பது ஒரு பகுதியை தவிர அதையே முழுக்க முழுக்க எடுத்துக்கொண்டு ஒரு பாடலாசிரியராக அவர் என்றைக்கும் நடந்து கொண்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றி பேசுகிற மனிதர்கள் கூட ஒரு பாடலாசிரியர் என்பதையும் தாண்டி அவருடைய பன்முகத்தன்மைகளை பேசுவார்களே தவிர அவருடைய பாடல்கள் குறித்து அதிகம் பேசுவதில்லை. காரணம், திரையுலகத்தை தாண்டி அவரினுடைய திறமைகள் பறந்து விரிந்திருந்தன என்பது ஒன்று. இரண்டாவது, பாடல்களை விட அவரினுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு பறந்து நின்றது என்பதை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். ஏற்கனவே அவர் குறித்து நாம் ஒரு 3 பதிவுகள் போட்டிருக்கிறோம். இந்த பதிவு அவரினுடைய பாடல்களை பற்றி போட போகிறோம். அவரினுடைய பாடல்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை அல்ல. பேச்சு வழக்கில் இருக்கிற சொற்களை வைத்துக்கொண்டே அவர் பாடல்களை புனையக்கூடியவர். அதற்கு காரணம், அவர் நிரம்ப படித்தவர் அல்ல. ஆனால் யதார்த்தமாக வாழ்க்கையில் நாம் பார்க்கிற செய்திகளை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை அப்படியே கடத்தக்கூடியவர். இசைக்கு பாடலை கொண்டு வருகிற போது அதற்கான ஒரு தனி அலங்காரத்தை உருவாக்கி கொள்ளாத ஒரு பாடலாசிரியர். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்ற ஒரு பாடல், நான் பெற்ற செல்வம் என்கிற படத்திலே வருகிற ஒரு பாடல். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும். இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா, வையகம் இதுதானடா. இந்த பாடலில் அவர்களுடைய வாழ்க்கையே கொட்டி கிடக்கிறது. அவர் வாழ்ந்த போதும் ஏசினார்கள், தாழ்ந்த போதும் ஏசினார்கள். அதையெல்லாம் கடந்து இயல்பு நிலையிலேயே வாழ்ந்தவர் அவர். இன்னொரு அருமையான பாடல், மிகப்பெரிய அளவுக்கு 1960களில் புகழ்பெற்ற பாடல். முதலாளி என்கிற படத்துல SSR நடிச்சிருப்பார். இந்த படத்தை, ஏரிக்கரையின் மேலே போறவளே பொன்மையிலே என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே. அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில் கொஞ்சம் பேசுவோம் கோயிலே, பேசுவோம் கோயிலே. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லா இளைஞர்களும் முணுமுணுத்த ஒரு பாடல் என்று இந்த பாடலை சொல்லலாம். அதே போல இன்னொரு பாடல், டவுன் பஸ் என்கிற படத்துல 1955 வெளில வந்த படம் இது. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பலே, வீடு திரும்பலே. பட்டு மெத்த விரிச்சு வச்சேன் சும்மா கிடக்குது, பசும் பால காய்ச்சி எடுத்து வச்சேன் ஆறி கிடக்குது. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா என்று பிரிந்து போன கணவனை நினைத்து மனைவி பாடுவதை போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். சமூகத்தினுடைய யதார்த்தத்தை அவர் அந்த காலத்தில் நேரடியாகவே உணர்ந்தார். அவர் மிகப்பெரிய வறுமையிலே வாழ்ந்தார்.
அதற்கு காரணம் அவருக்கு 14 குழந்தைகள். ஒரு குழந்தை அதையும் தத்தெடுத்து வளர்த்து கொண்டு வந்தார். எனவே குழந்தைகள் ஏராளம். இவரால் பசியார அவர்களுக்கு உணவு கொடுப்பது கூட இவரால் முடியாத பண கஷ்டம். அப்போ ஒரு பாடல் எழுதுகிறார், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்றொரு பாடல், மிக அருமையான பாடல். மக்களை பெற்ற மகராசின்னு ஒரு படம், அதுல ஒரு பாடல் வரும், ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. இந்த பாடலும் புகழ்பெற்ற பாடல். ஒரு முறை அவர் ஒரு பாடலிலே ஒரு சிறு திருத்தத்தை உச்சரிப்புக்கு ஏற்ப கா என்கிற எழுத்தை உச்சரிக்க முடியவில்லை, ஹா என்று மாற்றிக் கொள்கிறேன் என்று பாடகர் வந்து கேட்டபோது இவர் ஒப்புக்கொள்ள மறுத்து விட்டார். நீ அதே உச்சரிப்பை கொஞ்சம் இலகுவாக்கி உன்னால் சொல்ல முடியும் என்று பாடி காட்டினாராம். எனவே தன்னுடைய பாடலில் ஒரு சிறு திருத்தத்தை கூட விரும்பாத ஒரு மனிதராக இருந்தார். ஆபாசமாக பாடல்கள் எழுதுவதை வெறுத்தார், திட்டினார். அவரே ஒரு பாடல் எழுதினார், கல்யாணத்துக்கு முன்ன கையை தொடலாமா, இதை உலகம் ஏற்குமா அப்படின்னு சொல்லி அவரே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதையே அவர் அப்படி சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சாராம். அந்த அளவுக்கு ஒரு பண்பான எழுத்தாளராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இவருக்கு ஒரு தீவிர ரசிகர் உண்டு, அவர் தான் ஜெயகாந்தன். அவர் ஒரு கட்டுரையில சொல்லார், பாட்டும் நானே பாவம் என்கிற பாடல் கூட இவர் எழுதியதுதான். இதை கண்ணதாசன் பெயர் போட்டு அதில் திருவிளையாடலிலே இது வெளியிலே வந்தது, ஆனால் இவர் எழுதியதுதான் என்று அவர் சொல்லுகிறார். இவரினுடைய தீவிர பற்றாளராக ஜெயகாந்தன் இருந்தார். தான் பின்பற்றுவதற்கு ஏற்ற ஒரு பாடலாசிரியராக இவரை அவர் சொன்னார். பல பாடல்களில் வெவ்வேறு பெயர் சார்ந்த விவாதங்கள் வருகிற போதெல்லாம் தன்னோடு பணியாற்றிய இன்னொரு பாடலாசிரியரினுடைய பெயர் இருந்தாலும் கூட இருந்து விட்டு போகட்டுமே, என்ன இருக்கு, நல்ல பாடல் இருக்கா, இருந்துடும் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடலாசிரியராகவும் இவர் இருந்திருக்கிறார். ஒரு பாடலை கேட்டிருக்கார். என்ன பாடல்னா, மாந்தோப்பில் நின்றிருந்தேன் ஒரு மாம்பழம் வேண்டும் என்றால். இந்த பாடலை கேட்டுவிட்டு இனி நான் பாடல் எழுதுவதில்லை என்று திரையுலகத்திலிருந்து வெளியிலே வந்த ஒரு பாடலாசிரியர் காமு ஷெரீப். காமு ஷெரீப் இவ்வளவு மோசமாக திரையுலகம் மாறிவிட்ட பிறகு நான் எதற்கு அங்கே இருக்க வேண்டும் என்று பாடல் எழுதுவதை நிறுத்தி கொண்டார் என்கிற போது, இன்றைய பாடல்களை கேட்டார் இவர் தற்கொலை செய்து கொண்டு கூட செத்திருப்பாரோ என்று என்ன தோன்றுகிறது. தரமான ஒரு பாடல்களை தந்தது மட்டுமல்ல, தமிழின் தரம் குறையாமல் பாதுகாத்து கொண்ட ஒரு பாடலாசிரியர் காமு ஷெரீப் அவர்கள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.